அத்தனை உள்ளங்களையும் மனதிலே இருத்தி எங்கள் தலைகளை குனிந்து அகவணக்கம் செலுத்துவோம். கூடவே அண்மையில் அமரத்துவம் அடைந்த தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் தலைவர் மறைந்த மாவை சேனாதராஜா ஐயா அவர்களையும் இந்த வேளையிலே நாங்கள் எங்கள் மனங்களிலே இருத்தி தலைகளை குனிந்து எங்கள் அகவணக்கத்தை செலுத்திக் கொள்வோம். அம்மணி மங்கையர்க்கரசி அவர்களுடைய நினைவு இல்ல திறப்பு விழாவும் உருவச்சிலை திறநீக்கம் நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைவரையும் இந்த வேளையிலே நாங்கள் அன்போடு வரவேற்று தொடர் நிகழ்வாக தமிழ் மொழி வாழ்த்துக்காக நாங்கள் தயாராகின்றோம். எனவே தமிழ் மொழி வாழ்த்தினை இசைப்பதற்காக வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமளந்த தனைத்து மளந்திடம் வன்மொழி வாழியவே கடல் வைப்பினும் தன்மணம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே தொல்லை வினைதரு தொல்லையகன்று சுடர்க தமிழ்நாடே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வானமறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே வளர்மொழி வாழியவே வளர்மொழி வாழியவே. அவர்களுடைய உருவச்சிலை திறநீக்கம் செய்யப்பட இருக்கிறது. இந்த உருவச்சிலையினை திறநீக்கம் செய்து வைக்குமாறு இன்றைய நிகழ்வினுடைய முதன்மை விருந்தினர் வடமாகாணத்தினுடைய ஆளுநர் கௌரவ உயர் திரு நாகலிங்கம் வேதநாயகன் ஐயா அவர்களை அன்புரிமையோடு வேண்டிக் கொள்கின்றனர். தற்பொழுது மறைந்த எதிர்கட்சி தலைவர் அமிர்தலிங்கம் அவர்களுடைய உருவச்சிலை திறநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த உருவச்சிலையை திறநீக்கம் செய்து வைக்கின்றார் கௌரவ ஆளுநர் மதிப்பார்ந்த கௌரவ நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள். தொடர்ந்து உருவச்சிலைக்கு ஆளுநர் அவர்களே மலர் மாலை அணிவித்து கௌரவம் மரியாதை செலுத்துகின்றார்கள். தொடர்ந்து நினைவு சுடரனை ஏற்றி வைக்குமாறு மறைந்த தலைவர் அமிர்தலிங்கம் அம்மணி மங்கையர்க்கரசி அவர்களுடைய புத்திரன் இன்றைய நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த நிகழ்வினுடைய ஏற்பாட்டு குழுவினர் சார்பாக இந்த வேளையிலே இருவரும் கூட்டி வரவேற்றுக் கொள்கின்றோம். அந்த வகையில் எதிர்கட்சி தலைவர் மறைந்த அமிர்தலிங்கம் மற்றும் அம்மணி மங்கையர்க்கரசி அவருடைய நினைவு இல்ல திறப்பு விழாவும் உருவச்சிலை திறநீக்கம் நிகழ்விலே தற்பொழுது இன்றைய நிகழ்வினுடைய முதன்மை விருந்தினர் கௌரவ
உயர் திரு வேதநாயகம் ஐயா அவர்களினால் பெரியவர்கள் தங்கள் கரங்களினாலே மலர்களை தூவி மலர் வணக்கம் செலுத்துமாறு உங்களை அன்பினோடு வேண்டிக் கொள்கின்றோம். மறைந்த எதிர்கட்சி தலைவர் மதிப்பார்ந்த அமிர்தலிங்கம் மற்றும் அம்மணி மங்கையரசி அவர்களுடைய நினைவாக நினைவு இல்ல திறப்பு விழாவும் உருவச்சிலை திறநீக்கமும் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட இடத்திலே தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இன்றைய நிகழ்விலே அன்பான அழைப்பினை விட்டு வருகை தந்து எல்லோரையும் மகிழ்ச்சி கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற வடமாகாணத்தினுடைய கௌரவ ஆளுநர் மதிப்பார்ந்த உயர் திரு நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் உருவச்சிலையை திறநீக்கம் செய்து உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவித்து வைக்க இங்கு வருகை தந்திருக்கின்ற அன்புள்ளங்கள் அனைவரும் தங்களுடைய கரங்களினாலே உருவச்சிலைக்கு மலர் வணக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். மகேந்திர இந்த நிகழ்விற்காக வருகை தந்திருக்கக்கூடிய நிகழ்வின் முதன்மை விருந்தினர் வடமாகாணத்துடைய ஆளுநர் கௌரவ நாகலிங்கம் வேதநாயகன் ஐயா அவர்களையும் விருந்தினர்களையும் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற ஆசனங்களிலே அமர்ந்து ஏனைய நிகழ்வுகளுக்கு நாங்கள் தயாராக தொடர் நிகழ்வாக வரவேற்புரைக்காக நாங்கள் தயாராகின்றோம். மலர் வணக்கம் செலுத்திய அன்புள்ளங்கள் தங்களுக்கான ஆசனங்களிலே அமர்ந்து கொள்ள தொடரும் நிகழ்வாக வரவேற்புரை இடம்பெற இருக்கின்றது. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் வடமாகாண ஆளுநர் பிரதம விருந்தினர் திரு நாகலிங்கம் வேதநாயகன் அவர்களே, இன்னும் வந்து சேராமல் வந்து கொண்டிருக்கும் இந்திய யாழ்ப்பாண துணை முதல்வர் திரு கௌரவ சாய் முரளி அவர்களே, இங்கு குழுமியிருக்கும் நமது அமிர்தலிங்க நினைவு அறக்கட்டளையின் உறுப்பினர்களே,
நம்முடைய உறவினர்களே, எனது தந்தையை ஒரு காலத்தில் அறிந்து அவருடன் பயணித்து வருகிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். இந்த ஒரு சில வார்த்தைகள் எனது வரவேற்புரையில் நான் கூறலாம் என்று நினைக்கிறேன். இந்த நிகழ்வில் நாங்கள் ஒரு மண்டபத்தில் வைத்திருக்கலாம், ஆனால் இந்த வீட்டை நினைவு இல்லமாக்குவதற்காகவும் அங்கே எனது தந்தையாரின் உருவச்சிலையை திறப்பதற்காகவும் நினைத்திருந்தபடியால் நாங்கள் இந்த நிகழ்வை இந்த வீட்டிலே வைக்கிறோம். இதனால் ஏற்படும் இட நெருக்கடிக்காகவும் சில சிக்கல்களுக்காகவும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடானது 1959ஆம் ஆண்டு நான் பிறந்த வருடம். அந்த வருடம் அத்திவாரப்படப்பட்டு எனது தந்தையாரால் கட்ட ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ இந்த வயசை நீங்கள் ஊகித்து கொள்ளலாம். அவர் அந்த வீட்டை அப்படியே வைத்திருந்து ஒரு பகுதி கட்டி முடித்தபடி 1970ஆம் ஆண்டு பொது தேர்தலில் தோல்வியடைந்த பின்னர் மிகுதி வீடு கட்டி முடிக்கப்பட்டது. அது 1974ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. அப்படி இல்லாமல் இருந்திருந்தால் அரசியல் வேகம் பெற்ற காலத்தில் அவரால் அதை கட்டி முடித்திருக்கவே முடியாது. இதற்கு காரணம் அவருடைய சொத்து என்று இருந்தது இந்த வீடு ஒன்றுதான். அதுவும் கூட எனது தாயாரின் பெயரில் இருந்தது. ஏனெனில் சிந்தனை சிற்பி திரு கதிரவேற்பிள்ளை அவர்கள் ஒரு கட்டத்தில் குறிப்பிட்டார், எனது தந்தையாருடைய சட்ட எதிர்ப்பு நடவடிக்கைகளால் இந்த வீடு அவர்களுடைய சொத்து பறிமுதலாகலாம். ஆகவே இந்த வீட்டை எனது தாயாரின் பெயரில் இருப்பது தான் சரியாக இருக்கும் என்று கூறி இதை எனது தாயாரின் பெயரில் மாற்றி எழுதியிருந்தார். இந்த வீட்டில் யுத்த காலத்தில் நாம் அனைவருமே பாதிக்கப்பட்டிருக்கிறோம். வடகிழக்கு மட்டுமல்ல, முழு இலங்கையுமே யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த வீடானது 1986ஆம் ஆண்டிலிருந்து 2002ஆம் ஆண்டு வரைக்கும் வேறு எங்களை சேர்ந்தவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் எங்களால் இங்கு வர முடியாமல் இருந்தது. அது வீடு ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது, பரவாயில்லை, அதை நாங்கள் மீள தயார்படுத்திவிட்டோம். வீடு சரியாக இருக்கிறது. ஆனால் எனது தந்தையாரின் 45-50 வருட அரசியல் சரித்திரம், அங்கே இருந்த ஆவணங்கள் அத்தனையும் அளிக்கப்பட்டது. அந்த ஆவணங்கள் இப்பொழுது இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் புகைப்படங்கள் நான் இந்தியாவுக்கு எமது போராட்டம் சம்பந்தமான பிரசாரங்களை செய்வதற்காக கொண்டு சென்றிருந்த ஆவணங்களை தான் இப்பொழுது இங்கே மிகுதியாக இருப்பது நாம் பயன்படுத்துவது. இந்திய யாழ்ப்பாண துணை தூதுவர் கௌரவ சாய்முரளி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்னாரை நாங்கள் வருக வருக என வரவேற்கிறோம். ஆகவே இங்கே நாங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் புகைப்படங்கள் என்னால் பாதுகாக்கப்பட்டிருந்த புகைப்படங்களாகும். எந்த தந்தை செல்வாவின் ஆரம்ப அழைப்பிதழை ஏற்று எனது தந்தை அரசியலில் இறங்கினாரோ, அந்த 1948ஆம் ஆண்டு தந்தை செல்வாவால் எழுதப்பட்ட கடிதம் முதல் அன்னை இந்திரா காந்தியால் எனது தந்தைக்கு எழுதப்பட்ட கடிதங்கள் வரை அத்தனை ஆவணங்களும் அளிக்கப்பட்டன. அதை நாங்கள் யாழ் நூல் நிலையம் அளிக்கப்பட்டதையும் இப்படிப்பட்ட ஆவணங்கள் அளிக்கப்பட்டதையும் மிகவும் மன கவலையுடன் எதிர்கொள்கிறோம்.
எனது தந்தையின் நோக்கம் நமது மக்கள் ஒரு விடுதலை பெற்ற இனமாக, சுதந்திரம் பெற்ற ஒரு இனமாக வாழ வேண்டும் என்பதே. அவர் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு இந்திய அரசாங்கத்துடன் சேர்ந்து அந்த ஒரு அரசியல் பரவலாக்கலை ஏற்றுக்கொண்டு அவர் வேலை செய்ய ஆரம்பித்தது ஒரு காரணம் அவருடைய உயிர் இழப்பு. ஆகவே அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் அது ஒன்றுதான் இப்பொழுதும் எமது அரசியல் சாசனத்தில் எமது மக்களை பாதுகாப்பதற்காக இருக்கும் ஒரு ஒப்பந்தமாகும். அதை தவிர வேறு எதுவுமே ஒரு டாக்குமெண்டேஷனாக ஒரு 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 காத்திரமான ஒரு உறுதியாக இல்லாத நிலையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இப்பொழுதும் கூட அந்த 11வது சரத்தும் இந்திய இலங்கை ஒப்பந்தமும் முற்று முழுதாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதே எனது அவாவாகும். அதையே இங்கு இருக்கும் பலரும் கூறுவார்கள், சம்மதம் தெரிவிப்பார்கள் என்று நம்புகிறேன். இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் வடமாகாண ஆளுநர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அத்துடன் எமது ட்ரஸ்டியில் ஒரு உறுப்பினராக இருக்கும் திரு தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இந்திய யாழ்ப்பாண துணை தூதுவர் திரு சாய்முரளி, கௌரவ சாய்முரளி அவர்களையும் வரவேற்கிறேன். அத்துடன் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு அப்ரஹாம் மந்திரன், அத்துடன் திரு டான் குழுமம், திரு குகநாதன் அண்ணா அவர்கள், வணக்கத்திற்குரிய பிதா பத்மதயாளன் அவர்கள், எமது அன்புக்கும் வணக்கத்திற்கும் உரிய ஃபாதர் ஜெபனேசன் அவர்கள், என்னுடைய தந்தையாரை பற்றி மிகவும் அறிந்தவர். அவருடைய ஆரம்பகால பயணம் மூளாய் அமெரிக்கன் மிஷன் சர்ச்சுக்கு அங்கே இருந்தபோது எனக்கு தெரியாத பல விடயங்களை அவர் என்னிடம் தெரிவித்திருந்தார். ஆகவே நிறைய விஷயங்களை நான் அவரோடாக அறியக்கூடியதாக இருந்தது. என்னுடைய பேச்சை நான் நீளமாக்க விரும்பவில்லை. இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது நன்றியையும் வரவேற்பையும் அத்தனை பேரையும் வரவேற்று எனது சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முதற்கண் இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வடமாகாணத்தின் கௌரவ ஆளுநர் திரு வேதநாயகம் அவர்களே, வடமாகாணத்தின் வடக்கில் இந்திய துணை தூதரகத்தின் துணை தூதுவர் சாயப்பொழி அவர்களே, அதேபோல இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற சமய பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ரவி பேசுகின்ற போது ஒரு விஷயத்தை சொன்னார். 20ஆம் ஆண்டு அமுதங்கள் பாராளுமன்ற தோல்வி அடைந்தது ஒரு நல்ல விஷயம் என்று சொன்னார், அவர்களுடைய குடும்பத்தை பொறுத்தமட்டு. ஏனென்றால் அனைவருக்குமே தெரியும், தனிப்பட்ட முறையில் அமுதங்களை தெரிந்தவர்களுக்கு தெரியும், அவர் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற காலத்தில் வழக்காட செல்வதில்லை. வழக்காட செல்லாவிட்டால் அவருக்கு வருமானம் இல்லை. வருமானம் இல்லாவிட்டால் இந்த வீடு கட்டி முடிக்கப்பட்டிருக்கார். ஆகவே அவர் பாராளுமன்றம் செல்லாமல் விட்டது தனிப்பட்ட முறையில் இந்த வீடு கட்டி முடிப்பதற்கும், இன்று வரையும் ஒரு தமிழினத்தின் மாபெரும் தலைவன் வாழ்ந்த வீடு, இருந்த வீடு, இன்றும் மக்கள் மனத்திலே இது அமுதனுடைய வீடு என்று சொல்லப்படுகின்ற வீடாக அதை தொடர்ந்து பேணுவதற்கு இன்று அமுதனர் அக்கா இருவருடைய பெயராலும் இது ஒரு ஞாபகத்தை இல்லமாக உருப்பெற்று அங்கே ஒரு அமுதனுடைய உருவ சிலை நேர்த்தியாக செய்யப்பட்ட ஒரு சிலை
வைக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே அமுதன்னர் இருந்த காலங்களிலே யாருமே சொல்வார்கள், அமுதன்னருடைய சரித்திரத்தை சொன்னால் தமிழ் மக்களுடைய ஆரம்பகால விடுதலை போராட்டம் அல்லது சாத்வீக விடுதலை போராட்டத்தின் கதையை சொன்னதாக இருக்கிறது. அது உண்மை. அது மாத்திரமல்ல, என்னை பொறுத்தமட்டில் அவரை நன்றாக தெரிந்தவர் என்ற ரீதியிலும் மிகவும் நெருக்கமாக நாங்கள் பழகியவர்கள் என்ற ரீதியிலும் ஒரு விஷயம் மிக தெளிவாக தெரியும். அவர் சாத்வீக போராட்டத்தில் மாத்திரமல்ல, பிற்பட்ட காலத்திலே 80களுக்கு பிறகு இந்த ஆயுத போராட்டங்கள் எல்லாம் வந்த போது அதனுடைய தலைவர்கள் மிக நெருக்கமாக அண்ணன் அமுதலிங்கம் அவர்களிடம் வந்து இந்த வீட்டிலே இருந்து விவாதித்துக் கொண்டிருப்பதை நான் பார்த்திருக்கின்றேன். மிக காரசாரமான விவாதங்கள் நடந்திருக்கிறதை நானும் பார்த்திருக்கிறேன். அது என்னுடைய தலைவர் மாமகேஸ்வரனாக இருக்கலாம், அல்லது விடுதலை புலிகளின் தலைவர் தம்பி பிரபாகரனாக இருக்கலாம். அவனுடன் மிக நெருக்கமாக அவருடைய மிக அன்புக்குரியவர்களாக மிக நீண்ட காலமாகவே இருந்திருக்கின்றார்கள். அப்படியாக தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டத்தில் ஒவ்வொரு அங்கத்திலும் தன்னை முழுமையாக இணைத்துக் கொண்டு இந்த மக்களுடைய விடுதலைக்கு வித்திட்டவர் மிக முக்கியமாக அண்ணன் அமுதலிங்கம் தான். தமிழரசு கட்சியை ஆரம்பித்ததன் மூலம் தந்தை செல்வா ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கி இருந்தாலும் கூட அதை எடுத்து சென்ற பெருமை அண்ணன் அமுதலிங்கத்துக்கு தான் இருந்திருக்கிறது. அவருடன் சேர்ந்து மிக இளைஞனாக வடகிழக்கின் பட்டி தொட்டியெல்லாம் இந்த விடுதலை போராட்டத்தின் கருவை எடுத்து சென்ற பெருமையிலே அண்மையிலே காலம் சென்ற அண்ணன் சேனாதி ராஜாவும் அடங்குவார். பலர் இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு சிலர் தான் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவர்களாக, அந்த காலத்திலே அவர்களுடன் பழகியவர்களுக்கு நன்றாக தெரிந்தவர்களாக, நிச்சயமாக இந்த விடுதலை போராட்டத்தில் மிக தீவிரமாக எடுத்துச் சென்றவர்களாக, தாங்களே தங்களுடைய முழுமையான வாழ்வையும் குடும்பத்தையும் இதற்காக அர்ப்பணித்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஆயுத போராட்டத்தில் இருந்தவர்கள் நிச்சயமாக ஆயுத போராட்டத்துக்கு செல்லுகின்ற போது தங்களையும் குடும்பத்தையும் அர்ப்பணித்து சென்றவர்களாகவே இருந்திருக்க முடியும். ஏனென்றால் என்று இருப்போம் நாளை இருக்க மாட்டோம் என்பது தெரியாமல் வாழ்ந்தவர்கள். அப்படியான ஒரு வாழ்க்கையை அண்ணன் அமுதலிங்கம் கூட வாழ்ந்திருக்கின்றார். மிகவும் தீவிரமாக நான் பார்த்திருக்கின்றேன். அரசியல் தலைவர்கள் மத்தியிலே சொல்வார்கள், ஒவ்வொரு தலைவருக்கு பின்னால் அவருடைய துணைவியார் இருப்பார் என்று. நிச்சயமாக அக்கா அவருடைய முன்னேற்றத்திற்கும் அல்லது அவருடைய அர்ப்பணிப்புக்கும் போராட்டத்திற்கான தன்னுடைய அர்ப்பணிப்புக்கும் அவர் நிச்சயமாக பின்னால் இருக்கவில்லை. அவர் பக்கத்திலேயே இருந்திருக்கின்றார். அவருடனே பயணித்திருக்கின்றார். அவருடனே பயணித்து இந்த போராட்டத்தில் தானும் முழுமையான அர்ப்பணிப்பை கொடுத்திருக்கின்றார். 61ஆம் ஆண்டு சத்தியாகிரகத்திலே, அதற்கு முன்பு 56 நடைபெற்ற சிறிய எதிர்ப்பு போராட்டம், இவர்களே கூட நேரடியாக பங்கு பெற்று அவவும் அண்ணன் அமுதலிங்கத்துடன் பனாகுடை தடுப்பு முகாமிலே மிக நீண்ட காலம், ஏறக்குறைய 2.5 மாதங்களுக்கு மேலாக அந்த காலங்களிலே நான் சிறுவனாக இருக்கின்ற போது கூட பனாகுடைக்கு என்னுடைய தந்தையை பார்க்க போகின்ற போது, அக்கா அங்கே இருக்கிறேன், தன்னுடைய பச்சிலம் குழந்தைகள் வீட்டிலே இருக்கின்ற என்ற கவலை இருந்தாலும் கூட மிகவும் உற்சாகமாகவே இருப்பதை நான் கண்டேன். அப்படியாக தங்களை மிக தீவிரமாக அர்ப்பணித்த ஒரு குடும்பத்திற்கு இப்படியான ஒரு செயற்பாடு செய்யப்பட வேண்டியது கட்டாயமான விஷயம். இந்த வீடு அவருடையதாக இருக்கலாம், அல்லது நாங்கள் பொதுவாக ஒன்று செய்திருக்கலாமே என்று சிந்திக்கின்ற ஒரு தன்மை இருந்தாலும், இந்த வீட்டிலே தான் அவருடைய இல்லம் அமைப்பது
சரியான முறையாக இருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே அதற்காக அது அமுதனுடைய மகனாக இருந்தாலும் கூட ரவிக்கு நாங்கள் நிச்சயமாக நன்றி கடமை செலுத்த வேண்டும். இந்த ஒரு நல்ல செயற்பாட்டை செய்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதிப்பார்ந்த வடமாகாணத்தினுடைய கௌரவ ஆளுநர், அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்திய நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு கர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்களை மற்றும் இந்திய நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்திய துணை தூதுவர் கௌரவ சாய் மோடி அவர்களை மற்றும் இந்திய நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற வணக்கத்துக்குரிய ஆயர் அவர்களை, வணக்கத்துக்குரிய முன்னாள் ஆயர் அவர்களை மற்றும் இங்கு வருகின்ற பெரியோர்களை உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் ஆளுநராக இல்லாமல் நாகலிங்கம் அவருடைய மகன் என்ற ரீதியில் தான் இது கலந்து கொள்வது என்று நான் மகிழ்ச்சி பெருமை அடைகிறேன். ஏனென்றால் என்னுடைய தகப்பனர் தந்தை செல்வாவுடனும் மறைந்த அமுதலிங்கம் ஐயா அவர்களுடன் மிக நெருங்கி பழகியவர். அடிக்கடி எனக்கு ஞாபகம் இருக்குது, அவர் இங்கே மூளைக்கு வாரதென்றால் அந்த இந்த கிளிப்பளை மூளை ரோட்டுக்கு நடந்து போய் தான் அவர் சைக்கிள் விட மாட்டார், நடந்து போய் அங்கேருந்து பஸ் எடுத்து இங்கே வருவார், வந்து சந்திப்பார். அந்த நேரம் அவர் நடுக அந்த ரெண்டு பேர்லேயும் ஒரு நீங்காத ஒரு அன்பும் அளவும் வைத்திருந்த ஒரு நடுக அவர்களை பற்றி தான் எங்களுக்கு பல கதைகளை எங்களுக்கு சொல்லி இளமையிலிருந்து தந்தை செல்வாவை பற்றியும் அமுதலிங்கம் ஐயாவை பற்றியும் தான் நடுக எங்களுக்கு இளமையிலிருந்து சொல்லி கொண்டு வருவார். அது இப்போ அப்பொழுது தலைவர் அந்த இதுக்கு பேசிய அமுதலிங்கம் ஐயா அந்த மகன் பேசிய போது அவர் எங்களுக்கு சொல்லுவார், அவர் இந்த 70ஆம் ஆண்டு தேர்தலிலே போட்ட பின்னர் தான் அவருடைய கடன்கள் அளிக்கப்பட்டதாக தனக்கு அமுதலிங்கம் ஐயா அடிக்கடி சொல்லுவார் என்று சொல்லி. ஏன்னா அந்த காலத்தில் தான் அந்த வழக்குகள் பேசி தன்னுடைய கடன்களை, அதாவது வீடு கட்டுற அந்த கடன்களை எல்லாம் அந்த காலத்தில் தான் நான் குற்றம் அடைச்சதுன்னு சொல்லி அது அந்த இதில் பாராளுமன்றத்தில் இருந்திருந்தால் வெற்றி பெற்றிருந்தால் அந்த கடன்களை அடைச்சிருக்க முடியாது. அப்படியான ஒரு சந்தர்ப்பமாக வந்திருக்கும். அப்படியான ஒரு மற்றவர்களுக்கு அந்த ஒரு முன்மாதிரியாக, அதாவது பழைய அந்த காலத்தில் அந்த பேர் பெற்றவர்கள் அதான் நேர்மை என்பது மிக முக்கியமானதான். எல்லாராலும் மதிக்கப்பட்டது நேர்மை தான். நேர்மையானவர்களாக இருக்கிறார்கள், சொல்லும் செயலும் மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதான் பெருமை தரக்கூடிய ஒன்று. அவருடைய நாங்கள் அப்போ இளமையில் நினைக்கிறேன் 75ஆம் ஆண்டு இடைத்தேர்தலில் தந்தை செல்வா அந்த இடைத்தேர்தல் நடந்த பொழுது அந்த கூட்டங்களுக்கு நாங்கள் அடிக்கடி போடுறது வழக்கம் இல்லை, இவன் பேச்சுக்களை கேட்கறதுக்காக தான். அப்போ தந்தை செல்வா அவருடைய எல்லாத்தையும் பேச மாட்டார். அப்போ அந்த நேரத்தில் சில வழியில் ஒரு அமுதலிங்கம் ஐயா தான் சில வழியில் காலத்தில் காய்ச்சி கூட அதை சொல்லுவார். அந்த அப்படியான அந்த ஞாபகங்கள் எனக்கு இருக்கிறது. அவருடைய அந்த கம்பீரம். பட் 75ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன் அந்த வட்டுக்கோட்டை மாநாடு நடந்த பொழுது அதில் அப்போ எனக்கு ஒரு 15 வயது நான் அதை சென்றிருந்தேன். அப்பொழுது அந்த சில பேர் சொன்னார்கள், அந்த சைக்கிளை வந்து போலீஸ் காற்று கலெக்டர் போலீஸாருன்னு சொல்லி உடனடியாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது. உடனே அந்த மைக்கை வாங்கி அப்போ இந்த அமுதலிங்கம் ஐயா தான் அதை பிளத்த தொழில ஆங்கிலத்தில் வந்து கத்தினார். இதில் ஏற்பட்ட விளைவுகளுக்கு இந்த போலீஸாக தான் பொறுப்பேற்க வரும் என்று பிளத்தொரு தொழில கத்தினார். அப்படி ஒரு ஆளுமை உள்ள ஒரு தலைவராக உண்மையில கிடையாது. அப்படியான ஒரு உண்மையில ஆளுமை, எதுக்கும் துணிவு, எதுக்கும் ஒரு பயப்படாத தன்மை. அதான் அது சில வழியில் இருந்தால் எதுக்கும் ஒரு பயப்படாத தன்மை. அது சில வழியிலே அது அவருடைய பலமாக இருந்தது. அது சில வழியிலே அது பலவீனமாக இருந்தது எனக்கு தெரியல. அது ஒரு பலமும் பலவீனமானதுமாக இருந்திருப்பதற்கு ஆக துணிவு, எதுக்கும் ஒரு அஞ்சாத ஒரு துணிவு, எதையும் பயப்படாதவர், எதையும் போய் கதைக்கலாம். எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது தெல்லிப்படையில் தான் அவருடைய அலுவலகம் ஒன்று இருந்தது. தெல்லிப்படையில் சுக்கியம்மன் கோயில் ஆலயத்துக்கிட்ட. இப்போ அங்கே போய் அந்த ஆக்களை தான் அந்த சந்திக்கால் அது கொழும்புக்கு போய் அதை வந்த உடனே அதை என்னென்ன நடந்ததுன்ட்டு அதை சொல்லுகின்ற ஒரு தன்மை. தந்தை செல்வா அவர்கள் இருக்கின்ற பொழுது என்னுடைய அப்பா அடிக்கடி சொல்லுவார், அவர்கள் கொழும்புக்கு போனோன்னா முதல் வேலை செய்கிறது தங்கள்கிட்ட மக்கள் வந்து கதைத்த விடயங்களுக்கு பதில் எழுதி போடுறான் முதல் வேலையன். அங்கே போய் இருந்து கொண்டு முதல் வேலை கொழும்பில் போய் நான் என்னென்ன செய்தனால் என்னென்ன செய்து கொண்டு இப்படி நிலைமை கிடக்கண்டு உடனே தானே தன்னை கைப்பட எழுதி கடிதம் போடுறவர் தான் தந்தை செல்வா அவர்கள் என்று. அதே மாதிரி இந்த திரு அமுதலிங்கம் ஐயா அவர்களும் அப்படித்தான். அங்கே போனால் எதையும் மற்றது எனக்கு அடிக்கடி பல பேர் இப்போ வந்து பல வயது என்னென்னு பார்க்க வயது மூத்தவர்கள் பல பேர் கதைப்பார்கள். என்னென்னா தாங்கள் அந்த காலத்திலே அவரோட போய் கதைச்சு ஒரு டெலிஃபோன் போடுற
ஊரிலேயே எந்த ஒரு அமைச்சருக்காகவும் தொடர்பு கொண்டு உடனே செய்யக்கூடிய அந்த ஆற்றலும் வல்லமையும் துணியும் அவருக்கு இருந்தது. அந்த இது அதை மதிக்கப்பட்டார். அதாவது நேர்மையாக இருந்தபடியால் எல்லாராலும் மதிக்கப்பட்ட போட்டப்பட்டவராக இருந்தார். அவர் அந்த வகையிலே அவருடைய அந்த அந்த நினைவாக இந்த சிலர் கண்டது உண்மையில் அது மிக முக்கியமானது ஒன்று. அது அப்படியாக இருக்க வேண்டும். அவர் செய்த பணிகள் என்றும் மறக்க முடியாது. அதாவது தலைவர் அவர்கள் பேசியது போல அவர் மட்டுமல்ல அவருடைய அந்த துணைவியும் சேர்ந்தான், 2 பேரும் சேர்ந்தான் அன்றைய கூட்டங்களில் பேசுறதுக்கு நாங்கள் 70-75ஆம் ஆண்டு அந்த தேர்தல் பொழுது நாங்கள் அவர்கள் 2 பேரும் சேர்ந்துதான் கூட்டங்களுக்கு வருவார்கள் பேசுறதுக்கு. அவர்கள் ஒற்றுமையாகத்தான் இந்த பயணத்திலே இணைந்திருந்தார்கள். அவருடைய அந்த அற்புதமான பணி, ஒரு மகோன்னதமான எந்த ஒரு ஒரு தலைமைத்துவத்துக்கு இருக்க வேண்டிய ஒரு பணி, அற்புதம், ஒரு நல்ல தலைமைத்துவம் உடையவர். நான் அவர் எங்களுடைய முன்னாள் மதிப்புக்குரிய பேராயர் அவர்கள் அடிக்கடி அவர் சொல்லுவார். அவரை பற்றி அவருடைய ஆங்கில புலமையும் அதை பற்றி அவருடைய அடிக்கடி கதைக்கின்ற கூட சொல்லுவார். அப்படியான ஒரு எல்லா வல்லமையும் படித்தவராக மொழி ஒரு தமிழும் ஆங்கிலமும் சடனமாக ஒரு சிறப்பாக உரையாற்ற ஒரு வல்லமை பெற்றவராக இதைக்கும் ஒரு துணிந்தவராக இந்திரா காந்தி அம்மையார் கூட அவரை அழைத்து அவருக்கென்று இவரை போன பொழுது 83ஆம் ஆண்டு கலவரத்தோடு போன பொழுது அவரை இங்கே இருந்து தமிழ்நாட்டிலே இறங்கின உடனே சென்னையில் அங்கே இருந்து உடனேயே இந்தியாரும் அழைத்திருந்தால் நான் அங்கே போகாமல் உடனடியாக டெல்லிக்கு வர சொல்லித்தான் அப்படி இந்திரா காந்தி அழைத்து அப்படியே அவர் ஒரு மிக பெரிய ஒரு ராஜநந்தியாக தான் இந்திரா காந்தி அம்மையார் கூட அவர்கள் கருதி இருந்தார்கள். அவர்கள் சொல்லி இருக்கிறார் அப்படியான ஒரு தலைமைத்துவம் மிக்க ஒரு ராஜநந்தரி இவர் மாதிரி ஒரு ஆள் இல்லை என்று சொல்லி இந்திரா காந்தி அம்மையாராலே கூடப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆள். அந்த வகையிலே அவருடைய செயல்களை இங்கே இதில் பணிவேற்றிருக்கிறார்கள். இதில் அவரோட கூட பழகினவர்கள் நம்ம இதில் நான் நேரடியாக எனக்கு அந்த அனுபவம் இல்லாட்டிலும் இதில் கூட பலன் இதில் பேர்மநாயம் ஐயா இருக்கிறார்கள். அவர்களுக்கு கூட தெரியும். அதை பற்றி அவர் அடிக்கடி கதைக்கின்ற பொழுது சொல்லுவார். அவருடைய நெருங்கி பழகினவர், அவருடைய செயலாளராக இருந்தவர். அவருடைய பல கதைகளை சொல்வார்கள். அவர் எப்பொழுதும் இதனுடைய எந்த நேரத்திலும் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கணும். அந்த இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு மேலதிகமாகவும் சாதிக்க வேண்டும் என்ற சில இதுகள் மேற்படுத்த வேண்டும் என்றதுக்காக தொடர்ந்தும் ஏதாவது பாடுபட்டு கொண்டு அவர் சொல்லுவார்கள். அந்த வகையிலே அவருடைய அந்த பணி அற்புதமான பணி. அப்படியான ஒரு தலைவர் எங்களுக்கு அப்படி கிடைக்காது. அப்படியான எல்லாம் பொருந்தி அவர்கள் எல்லாம் பொருந்திய ஒரு தலைவர். அந்த வகையிலே அவருடைய இந்த சில சிறப்புறவிலே கலந்து கொண்டு நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் எனது மனமார்ந்த நம்பிக்கை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்பொழுது ஆளுநர் கௌரவிப்பிட மதிப்பார்ந்த டாக்டர் பைரதன் அவர்களையும் மலர் மாலை அணிவித்து கௌரவிப்பதற்காக திரு கௌரிகாந்தன் அவர்களையும் அன்புரிவோடு வேண்டிக் கொள்கின்றோம். கூடவே அவருக்கான நினைவு சின்னத்தை வழங்கி கௌரவிக்குமாறு இன்றைய நிகழ்வினுடைய முதன்மை விருந்தினர் மதிப்பார்ந்த உயர் திரு கௌரவ ஆளுநர் நாகலிங்கம் வீரநாயகன் ஐயா அவர்களை அந்த வகையில் இந்த பெயர் பலகை திருநீக்கத்தையும் தலைவர் அமிர்தலிங்கம் அம்மணி மங்கையரசி நினைவில்ல திறப்பு விழாவையும் சேர்விப்பதற்காக யாழ் இந்திய துணை தூதர் மதிப்பார்ந்த உயர் திரு சாய் முரளி அவர்களை தற்பொழுது பெயர் பலகை திறனை மதிப்பார்ந்த உயர் திரு சாய் முரளி அவர்கள் இந்த திரைநீக்கத்தையும் அதனை திறந்தவர்கள் அதனை தரிசித்த பின்னர் ஏனையவர்கள் மண்டபத்தை அமைதியாக அமர்ந்திருந்து தங்களுக்கான நேரம் வருகின்ற போது அதை தரிசிக்குமாறு எல்லாம் வேண்டிக் கொள்கின்றோம். கூடவே மண்டபத்தில் பிரவேசிக்கின்றவர்கள் Gracias.
We need to put some more things in order. Even some your class case reservation. Please. There was lead of the opposition and diplomatic passport. I think the credit goes to my mother. She kept everything. Oh, that's my mom's passport actually. That's my mother's passport. Oh. Digital is important. It's my fault. I asked my daughter to send it through and she forgot to send the other passport. That's the Satyadina violent struggle in 1961. This side is not yet complete, so just put some photographs. Someone got a very congratulation. He promised. It's the opening of the Court of Parliament when my father made the speech as the leader of the opposition. The government couldn't avoid him in the meeting. So. Because it was the inauguration of the new parliament in the court there, which was a Sinhala Rajasthani in one time. So he made that speech saying that we need to have our Rajasthani in Jaffna. Alas. அந்த நாட்டின் பாராளுமன்றம் ஒரு புதிய கட்டிடத்தில் கூடுவது தனித்தன்மை வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியாகும். அதுவும் ஒரு புதிய தலைநகரிலே திட்டத்தில் முந்தைய தலைநகரிலும் பார்க்க ஒரு சில ஒரு புதிய தலைநகர் நிர்மாணிக்கப்படும் சந்தர்ப்பம் நாட்டின் சரித்திரத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியாகும். 1972 ஆண்டு That was after his death. There were two photographs. My mother was received by then Mr. Rajiv Gandhi and then also by Mr. Bhattacharya, President. I get it done entirely. You are not here, I don't see you here. London. Only the day before I went there. So I came back. That's my brother. This is my brother. That was Mr. Gandhi was Mr. Singh and there were only four speakers.
கொடுக்குமாறு கௌரவ ஆளுநர் விநாயகன் அவர்களே, கௌரவ ஸ்தாபன் அவர்களே, பகீரதன் அவர்களே, கௌரவ அதிதிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் நேரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய தலைவர் அமிர்தலிங்கம் அவர்களது குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் கூடியிருக்கும் மக்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுகளையும் நன்றிகளையும். இன்று நாம் தலைவர் அமிர்தலிங்கம் மற்றும் அவரது துணைவியார் ஆகியோரது நினைவு இல்லத்தையும் உருவ சிலையும் திறந்து வைக்கக்கூடியிருக்கின்றோம். இந்த நிகழ்வு நம் அனைவருக்கும் ஒரு முக்கியமான தருணமாகும். அமிர்தலிங்கம் ஐயா அவர்கள் ஒரு சிறந்த அரசியல்வாதி மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த மனிதராகவும் விளங்கினார். அவர் தமிழ் மக்களின் உரிமைகளுக்காகவும் அவர்களின் அரசியல் அபிலாஷைகளுக்காகவும் தனது வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டார். அவரது அர்ப்பணிப்பு மற்றும் தியாகம் என்றும் மறுக்கப்படாது என நம்புகிறேன். அவர் ஒரு சிறந்த பேச்சாளராகவும் தலைவராகவும் இருந்தார். மக்களை எளிதில் கவரும் திறன் அவரிடம் இருந்தது. அவரது தலைமையில் தமிழ் மக்கள் தங்கள் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டனர். அவரது துணைவியார் அவருக்கு பக்கபலமாக இருந்து அவரது அரசியல் மற்றும் சமூக பணிகளுக்கு உறுதுணையாக இருந்தார். ஒரு சிறந்த சமூக சேவகியாகவும் விளங்கினார். அமிர்தலிங்கம் அவர்கள் ஒரு துணிச்சலான தலைவர். அவர் தனது கொள்கைகளுக்காக எப்போதும் இறுதியாக இருந்தார். இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை காண முயன்றார். அவரது மரணம் தமிழ் மக்களுக்கு ஒரு பேரிழப்பாக அமைந்தது. ஆனால் அவரது நினைவுகள் என்றும் நம்முடன் இருக்கும் என நம்புகிறேன். Ladies and gentlemen and esteemed guests, today we gather in this momentous occasion to honor the legacy of a remarkable leader, a symbol of resilience and a champion of the Tamil people's rights and aspirations, the late Mr. Amirthalingam. It is with great pride and deep respect that we unveil this statue in his memory, a tribute not just to his leadership but to the ideals and dreams that he represented. Late Mr. Amirthalingam was a leader who stood firmly for justice, equality and dignity of the Tamils. His unwavering commitment to the Tamil cause resonated not only in the political arena but also in the hearts of the people, of many Indians like myself. Today, as we stand in the heart of Jaffna, we celebrate not only the remembrance of his efforts but also a reflection of his enduring spirit that lives with us today. One of the most poignant moments in his career and in my opinion was his historic speech in the Parliament on June 9, 1981, following the tragic burning of the Jaffna Public Library. In his address, Mr. Amirthalingam condemned the violence and highlighted the cultural devastation inflicted upon the Tamil community. He emphasized the need for accountability and justice, reflecting his steadfast commitment to preserving our heritage and advocating our rights. His leadership extended beyond political advocacy. He was a unifying figure, striving to bring together diverse voices within the Tamil community. His efforts were instrumental in articulating the collective aspirations of Tamils, both nationally and internationally. His vision was not only one of political autonomy, but of a society where cultural identity and human rights were respected and upheld. On behalf of everyone present here, I express our heartfelt gratitude to all those who worked tirelessly, particularly Mr. Bhagirath Amirthalingam, for bringing his vision to life. May the statue forever remind us of the lessons he imparted to us as a community and continue to inspire all of us to work towards a harmonious tomorrow. இன்றைய நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்குமா கௌரவ அதிதிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பு தந்திருக்கிற கௌரவ பகீரதன் அவர்களுக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கௌரவப்படுத்துமாறு திரு பேரின்ப நாயகம் அவர்களை அன்புரிமோடு அழைக்கின்றோம். இந்த திரை டாக்டர் பகீரதன் அவர்கள் தங்களுடைய கரங்களினாலே
அவருக்கு வழங்கி மதிப்பளிப்பையிலே அவரை மதிப்பளிப்பு செய்தவர்களுக்கும் மதிப்பினை ஏற்றுக்கொண்ட இந்திய துணை தூதர் உயர் திரு சாய் முரளி அவர்களே, உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய விழாவினுடைய பிரதம விருந்தினர் வடமாகாண ஆளுநர் உயர் திரு நாகலிங்கம் வேதநாயகம் அவர்களே, இந்த விழாவினுடைய சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற யாழ்ப்பாண இந்திய துணை தூதுவர் மதிப்புக்குரிய திரு சாய் முரளி அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இதொரு நன்றி சொல்லுவது எங்களுடைய மரபிலே ஊறிய ஒன்று. நன்றி சொல்லுவதற்கு முதல் சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டி இருக்கின்றது. அதற்காக உங்களுடைய நேரத்தை கொஞ்சம் கொடுப்பேன், தயவு செய்து மன்னித்துக் கொள்ளும். தம்பி பகீரதன் அவர்கள் பேசுகின்ற பொழுது 2 விடயங்களை சொன்னார். இந்த இல்லத்தினுடைய தோற்றம் வளர்ச்சி பற்றி சொன்னார். இந்த இல்லத்திலே இருந்த பொக்கிஷங்கள் அழிக்கப்பட்ட விஷயத்தை பற்றி சொன்னார். இந்த 2லேயும் எங்களுக்கு சம்பந்தம் ஒன்று இருந்தபடியால் அதை நான் சொல்லினேன். 1970ஆம் ஆண்டு தேர்தலிலே தலைவர் அமுதலிங்கம் அவர்கள் தோற்று போய்விட்டார். நாங்கள் இளைஞர்கள், நாங்கள் தெல்லிப்படையில இருந்து அப்போ ஒரு தட்டிவானை பிடித்து கொண்டு இங்கே வந்து அவருக்கு ஆறுதல் கூறுவதற்கு வருகின்ற போது என்னுடைய மனதிலே ஒரு எம்பியினுடைய வீட்டுக்கு போகிறோம், நல்ல பெரிய வீடாக இருக்கும் கண்டு நினைத்து கொண்டு வந்து இங்கே வந்து பார்க்கின்ற பொழுது அந்த வீடு ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஸ்கெலட்டன், எலும்புக்கூடு மாதிரி இருந்தது. நிலைகள் இல்லை, ஜன்னல் இல்லை, சுவர்கள் பூசப்படவில்லை. இவ்வளவு காலம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவருடைய வீடு இப்படியா என்று நாங்கள் இந்த காலத்தை போல அரசியல் செய்யவில்லை. அவர்கள் தங்களுடைய உழைப்பை, தங்களுடைய சொத்தை மக்களுடைய சேவைக்காக செலவழித்தவர்கள் அந்த காலத்து தலைவர்கள். அவர் 70ஆம் ஆண்டு தோற்றபடியால் தான் இந்த வீட்டை உருப்படியாக கட்ட முடிந்தது என்று நம்பி சொன்னார். அதுதான் உண்மை. யாருடைய சொத்தையும் அடித்து அல்லது ஏதாவது ஊழல் செய்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்தியவர்கள் அல்ல அந்த நாளது அரசியல் தலைவர்கள். 2வது விஷயம், இந்த வீட்டில் இருந்த பொக்கிஷங்கள், ஆவணங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் எரிக்கப்பட்டது. நாங்கள் யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டதை பற்றி பெரிதாக பேசுகின்றோம், கவலைப்படுகின்றோம். இங்கே இருந்த ஆவணங்களும் அதற்கு சமமானதுதான் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. பலர் இப்பொழுதும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த ஆவணங்களிலே எனக்கும் பங்கிருக்கிறது. 1983ஆம் ஆண்டு முதலிலே இலங்கை தமிழருடைய பிரச்சனைக்காக பேசுவதற்கு திரு பார்த்தசாரதி அவர்கள் கொழும்புக்கு வந்தார். டாக்டர் அமுதலிங்கம் அவர்கள் இந்தியாவிலிருந்து கொழும்பிலே வந்திருந்தார். எங்களுடைய அம்மணி மங்கையர்க்கரசி அவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தார். இங்கே இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் திரு சிவசிதம்பரம், ஆளாள சுந்தரம், ஆனந்த சங்கரி அவர்கள், வவுனியார் சிவசிதம்பரம் ஆகியோர் கொழும்புக்கு செல்ல வேண்டும். திரு சிவசிதம்பரம் அவர்கள் வழக்கமாக பாவித்து வந்த ஒரு வண்டியை கொழும்புக்கு போவதற்கு கேட்டிருக்கின்றார். பேர் சொல்வது சரியில்லை. அந்த வண்டியினுடைய உரிமையாளர் கொழும்புக்கு நான் தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். நான் அப்பொழுது யாழ்ப்பாணம் மாவட்ட அபிவிருத்தி சபையினுடைய தலைவர். எனக்கு ஒரு உத்தியோகபூர்வ வாகனம் உண்டு. ஒரு டெலிபோன் கால் வந்தது, இப்படி கொழும்புக்கு போக வேண்டும், உங்களுடைய வாகனத்தை தருவீர்களா? என்னுடைய வாகனம் நான் பாவிப்பதற்கு மாத்திரம் உண்டு. அதனாலே சொன்னேன், நானும் வந்தால் நான் வாகனத்தை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி நான் புறப்பட்டோம். அந்த நேரம் கலவரம் நடந்து ஒரு கொஞ்ச நாள்
கொழும்புக்கு போவது அதுவும் வண்டியில் போவது என்பது பலருக்கும் விருப்பமில்லை, பயம். என்னுடைய மனைவி கூட நீங்கள் போக வேண்டாம் என்று தான் சொன்னேன். இல்லை சரியில்லை என்று சொல்லி நான் விளக்கிட்டு அந்த என்னுடைய வண்டியிலே மங்கையர்கரசி அமுதலிங்கம், ஆலார சுந்தரம், நான், என்னுடைய சாரதி ஆகியோர் நாங்கள் பயணிக்கின்றோம். மங்கையர்கரசி அமுதலிங்கத்தை சிங்கள மக்களுக்கு நன்கு தெரியும். அவரை அடையாளம் கண்டால் அவர்கள் ஏதாவது செய்து விடுவார்கள் என்றதுக்காக அவரை ஒரு முஸ்லீம் பெண்மணி போல தலையில் முக்காடிட்டு நாங்கள் கொழும்புக்கு அழைத்து சென்றோம். அங்கே சென்று திரும்பி வருகின்ற பொழுது அண்ணன் அமுதலிங்கம் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த உத்தியோகபூர்வ இல்லத்திலே நிறைய ஆவணங்கள், புத்தகங்கள் எல்லாம் இருந்தது. அவற்றையெல்லாம் யாழ்ப்பாணத்துக்கு எடுத்துக்கொண்டு செல்லுமாறு என்னிடம் நான் என்னுடைய காரிலே பின்பக்க டிக்கியிலே அவ்வளவு டாக்குமெண்டையும் அவ்வளவு ஆவணங்களையும் புத்தகங்களையும் ஏற்றிக்கொண்டு வருகின்றோம். எங்களுக்கும் பயம், இடையிலே யாராவது செக் பண்ணா இதை பறிச்செடுப்பாரோ என்று. அந்த பயத்திலே வந்து அனுராதபுரத்தில் வரும் பொழுது ஒரு இராணுவ வீரர் எங்களுடைய வண்டியை மறைக்கிறார். எனக்கு சிங்களம் தெரிய கொண்டபடியா சிங்களத்திலே சொன்னேன். நான் யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி சபையினுடைய தலைவர், இன்னைக்கு இருக்கிறவர் கோப்பாய் பாராளுமன்ற உறுப்பினர். அந்த போர் வீரன் நல்லவன் போல இருக்கு, ஒரு 3 அடி பின்னுக்கு காலை எடுத்து வச்சு சல்யூட் அடித்து நீங்கள் போங்கள்னு சொல்லிவிட்டான். அதை கொண்டு வந்து நாங்கள் இங்கே கொடுத்தோம். தலைவர் வீட்டில் வைக்க அதுவும் அழிஞ்சு போச்சு. அது எவ்வளவு பொறுமதியான, எவ்வளவு சரித்திர சம்பந்தமான ஆவணங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டது. அது 2வது. மற்றது தலைவர் அமுதலிங்கம் அவர்கள் அரசியலில் எல்லாரையும் மதிக்கின்ற ஒரு பங்கு கொண்டவர். 81ஆம் ஆண்டு மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலிலே அவர் நிறுத்திய 14 வேட்பாளர்கள் சகல சமூகங்களையும் சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். யாரும் போய் கேட்கவில்லை, என்னை போடு உன்னை போடு என்று கேட்கவில்லை. அவரே தீர்மானித்தார். எங்களுடைய இந்த தமிழ் சமூகத்திலே ஒரு கணிசமான அளவு கூட 10% கூட ஜனத்தொகை உள்ள எல்லா சமூகங்களுக்கும் அந்த பட்டியலில் இடம் கொடுத்தார். அப்படித்தான் அவர்கள் அரசியல் செய்தார்கள். இப்பொழுது அது மாறிவிட்டது. தெரியல அரசியல் என்ன, இந்த நாட்டினுடைய நிலைப்பாடு என்ன, யார் யார் இருக்கிறார்கள், யாருக்கெல்லாம் கொடுக்கணும் என்று தெரியாதவர்கள் அரசியல் செய்கின்றார்கள். அவர் அதை செய்தார். அடுத்தது இன்றைக்கு தம்பி சொல்லுகின்ற பொழுது இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தமும் 13வது அரசியலமைப்பும் தான் இன்று இருக்கின்றது என்று. அதுதான் இருக்கும், அது மேலே எதுவும் வராது நான் சொல்லுகின்றேன். ஏனென்றால் சிங்களவனுடைய மனோநிலை அப்படியானது. 1960களில் ஸ்ரீமாவண்டாநாயக்கா அதிகார பரவலாக்கலுக்கு என்று ஒரு கமிட்டியை போட்டார். சேரசிங்க என்ற ஒரு மினிஸ்ட்ரி, இந்த அமைச்சருடைய செயலாளர் தலைமையில 3 பேர் கொண்ட கமிட்டி. அவர் ஒரு அறிக்கையை கொடுத்தார். அப்போது இந்த ஏஜிஏ டிவிஷன்களுக்கு மேல அதிகாரம் பகிரக்கூடாது. ஆனால் தலைவர் அமுதலிங்கம் தொடர்ந்தும் போராடி மாவட்ட சபைகளை கொண்டு வந்தார். ஏஜிஏ டிவிஷன்ல இருந்து மாவட்ட சபைக்கு போனது. அவர் அதை கொண்டு வந்த போது அவருக்கு சொல்லப்பட்டது, அதை நடத்தி முடித்தவர்கள் தந்தை செல்வா அவர்களுடைய மருமகன் ஏஜே பில்சன் அவர்கள் ப்ரொஃபஸர். அவர் சொன்னார், இது இப்போதைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், பிறகு நீங்கள் 1, 2, 3, 4 மாவட்டங்களை ஒன்றிணைத்து எஃபெக்ட் சபை, உச்சமான ஒரு சபையை நீங்கள் உருவாக்குவதற்கு நாங்கள் போராடுவோம் என்று சொன்னார். அதை ஏற்றுக்கொண்டார். பிற்பாடு மாகாண சபைகள், 2 மாகாணங்களையும் இணைத்த சபைகள், இவற்றை எல்லாம் கொண்டு வந்தவர் தலைவர் அமுதலிங்கம் தான் என்பது அதற்கு தெரியாது. இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் வந்தவுடன் இந்தியாவிலே ஒரு புத்தகம் எடுத்தார்கள், செல்வா ஈட்டிய செல்வம்.
அந்த புத்தகத்தை அப்பொழுது இங்கே கொண்டு வந்து விநியோகிப்பது பிரச்சனை. அப்போது இருந்த தீவிரவாதிகள் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டார். ஆனால் எனது அலுவலகத்துக்கு வண்ணை அராலி ஆனந்தன் என்ற ஒருவர் ஒரு 50 புத்தகம் கொண்டு வந்து என்னிடம் கொடுத்தார். தம்பி பகீரதன் அவர்கள் அனுப்பியதாக சொல்லி அந்த புத்தகங்களை நான் எங்களுடைய ஒரு ஆதரவாளர்கள் தலைவர்களுக்கு எல்லாம் விநியோகம். இப்போ ஒரு புத்தகம் தான் இருக்கின்றது வீட்டில், மற்றதெல்லாம் நான் அங்கே இங்கே கொடுத்துட்டேன். அப்படி இந்த ஒப்பந்தத்தை கொண்டு வருவதற்கு என்ன கஷ்டப்பட்டார்கள், எப்படி கொண்டு வந்தார்கள், அதன் மூலம் வந்த இந்த 13வது திருத்தம் எப்படி வந்தது என்று தெரியாதவன் எல்லாம் ரோட்டில் இறங்கி 13 வேண்டாம் என்று சொல்லுகிறார். 13 வேண்டாம் என்றால் என்ன உங்களுக்கு தரப்போறார்? அதை முதல் கொண்டு அவர் விரும்பாக கூட தருவான்றா கொண்டு வந்தா இது இல்லாம போகும் தானே. அதை விட்டுட்டு 13 வேண்டாம், சிங்கள நிறத்து கூடுறான் 13 வேண்டாம் என்று தமிழர்களும் தலைவர்களாம், தமிழ் தலைவர்களும் 13 வேண்டாம். இவர்கள் எல்லாம் தமிழர்கள் அல்ல என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் இன்றைக்கும் இந்த அரசியலமைப்பில் இருக்க போறது இந்த 13 தான். அதுவும் இருக்கும்போது தெரியாது. ஏனென்றால் இந்த புதிய அரசாங்கத்தில் 3 பெரும்பான்மைக்கு மேலே அங்கத்தவர்களை வைத்திருக்கின்றவர்கள் எதுவும் செய்யக்கூடிய ஒரு தளத்தில் இருக்கிறவர்கள் அதை இல்லாமல் செய்கிறதுக்கு முடியும். எனவே உங்களுடைய நன்றி சொல்லுகின்ற நேரத்திலே இவற்றை எல்லாம் சொன்னதற்கு என்னை மன்னித்து கொண்டு இவை சொல்ல வேண்டியவை என்றபடியாக சொல்லி இருக்கின்றேன். இந்த விழா அத்தியாவசியமான பலருக்கு அமுதலிங்கம் என்றால் யார் என்று கேட்கிற அளவுக்கு தான் இன்றைக்கு ஆக்கள் இருக்கிறோம். திரு அமுதலிங்கம் அவர்கள் தான் இந்த தமிழ் தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் முதன்மையானவர் என்று நான் சொல்லுவேன். அவர் தந்தை செல்வாவுடன் கூட பயணித்தவர். தந்தை செல்வாவினுடைய கருத்துக்களை அவர் மெல்ல சொல்லுவார். என்னென்று ஒருவருக்கு முழங்கால் கேட்காது. தலைவர் அமுதலிங்கம் தான் அதை எங்களுக்கு சொல்லுவார். அப்படி ஒரு விசுவாசமான தலைவருக்கு விசுவாசமான தலைவராக இருந்து வாழ்ந்தவர். அவருடைய இந்த இல்லம் எப்படி கட்டப்பட்டார் இங்கே சொல்லியிருக்கின்றோம். அந்த இல்லத்தை தம்பி பகீரதன் அவர்கள் நினைவு இல்லமாக மாற்றியிருக்கின்றார். அவருக்கு முதல் கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய இந்த விழாவிலே பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் அவர்களை நன்றியுடன் நாங்கள் நிறைவு கூறுகின்றோம். என்ற அவர் தனது பல பணிகளுக்கு மத்தியிலேயும் சில மணித்தியாகங்களை எங்களோடு இங்கு செலவிட்டிருக்கின்றார். அடுத்ததாக இந்திய துணை தூதுவர் அவர் இங்கே வந்து எங்களுடைய நினைவு இல்லத்தை திறந்து வைத்து எங்களுக்கு உரையாற்றி இங்கே அமர்ந்திருக்கின்றார். அவருக்கும் நமது இந்த அறங்காவல் குழுவின் சாரில் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன், மாகாண சபையினுடைய அவைத்தலைவர் திரு சிவஞானம் அவர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குவதற்கு வந்திருக்கின்ற சித்தார்த்தன் அவர்கள். சித்தார்த்தனை பெரும்பாலானவர்கள் தர்மலிங்கமாகத்தான் பார்ப்பார்கள். தர்மலிங்கம் அவர்கள் அமதலிங்கம் அவர்களுடன் எப்படி பயணித்தவர் என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையிலே அவர் இந்த விழாவிலே தலைமை தாங்கி இருக்கின்றார். அவருக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சிலையை வடித்து தந்திருக்கின்ற இந்த சிற்பிக்கு எங்களுடைய சார்பிலே நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். இன்றைய இந்த நிகழ்விலே பலரும் ஓடியாடி வேலை செய்து இதை சிறப்பாக நடத்துவதற்கு உதவிய எல்லோருக்கும் நமது நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். யாருக்காவது தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்லவில்லை என்றால் சொன்ன மாதிரி ஏற்றுக்கொண்டு என்னை விடுவிக்குமாறு நான் பணிவன்புடன் கேட்கின்றேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.
லெட்டர் இருக்கு அப்பாடின லெட்டர். ஓ சாரி, நீங்க கிளம்பு வரைக்கும் அதான் என்னதுக்குன்னு தெரியல. ஆமாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நினைவு இதில் அவருடைய பழைய காலத்து புகைப்படங்கள் வந்து இப்போ இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த காலத்திலிருந்து இந்த ஃபோட்டோக்கள் வந்து ஆரம்பகால அரசியல் நடவடிக்கை தமிழக தலைவர்களுடன் வந்து நின்ற அந்த படங்களை வந்து இப்போ இதில் காட்சிப்படுத்திங்க பாருங்கள். முழுக்க அப்படியே இதில் இருக்குது. சத்தியாகிரகம் சட்ட மறுப்பு நிகழ்வு, அதாவது அதான படத்தொகுப்புகள் இதில் காண்பிக்கப்படுகிறது. அப்படியே இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய காலத்து இந்த படம் ஈழத்தமிழர் உரிமை போராட்டத்துக்கு ஆதரவு கோரி தமிழ்நாட்டுக்கு சென்ற தலைவர்கள் என்ற இதில் சில புகைப்படங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் விசேஷ நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டு விடுதலையான காட்சிகள், ஜெயிலில் இருந்து அவரை விடுதலை செய்யப்பட்ட காட்சிகள், சில அதில் மற்ற இதில் வந்து தமிழ் பிரதிநிதிகள் இராணுவ அடைக்க தடுக்க ஆபரேஷன் லிபரேஷன் இந்திய மத்திய அரசை தலையிட கோரி சென்னை மெரினா கடற்கரையில் தமிழர் விடுதலை கூட்டணியின் 1987 அது கோபாலசாமியோட